குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. வணக்கம். நான் திருவரங்கம் சட்டமன்ற தொகுதியினுடைய தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர் ரமேஷ் பேசுகிறேன். நேற்று திருவரங்கம் சட்டமன்ற தொகுதி முழுக்கவே திமுகவுடைய வேட்பாளர் திரு துரைராஜ் அவர்களை சார்ந்த நபர்கள், அவருடைய கட்சி நபர்கள் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களுக்கும் போயிட்டு அந்த கிராமங்களில் 8000 ரூபாய் கூப்பன் முதலமைச்சர் ஜெயிச்சதுக்கு பிறகு தரேன்னு சொல்லியிருந்தா இல்லையா, அந்த கூப்பனுடைய ஒரு மாடலை ரெடி பண்ணி அந்த மாடல் கூப்பனை பிரிண்ட் பண்ணி ஒவ்வொரு வீடாக கொடுத்து, இதுதான் அந்த 8000 ரூபாய் கூப்பன், நீங்கள் ஓட்டு போட்டு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கூப்பனை வச்சு எங்கே வேணாலும் போய் என்ன வேணால் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான பிரச்சாரத்தை கிராம மக்களை ஏமாற்றி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஃபோட்டோ ஆதாரத்தோட நமக்கு கிடைச்சிது. அப்போது இது கிடைக்கிறப்போ நாங்கள் உடனடியாக எலெக்ஷன் கமிஷனில் ஆப் மூலியமாகவும் டோல் ஃப்ரீ நம்பர் மூலியமாகவும் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி அந்த ஃபோட்டோக்கள் எல்லாத்தையுமே ஆதாரத்தோட அனுப்பி வச்சோம். ஆனால் அந்த சம்மந்தப்பட்ட பகுதிகளில் எலெக்ஷன் கமிஷன் நாங்கள் போய் ஆய்வு நடத்தணும், அப்படி எதுவுமே நடக்கலைன்னு சொல்லி அதை அவாய்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஃபோட்டோஸ் அனுப்பியுமே யார் மேலேயும் எந்த ஆக்ஷனும் எடுக்கலை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் கமிஷனுடைய ஆப்பில் இந்த புகாரை ஆதாரத்தோட பதிவேற்றம் பண்ணியிருந்தோம். அந்த புகாரையும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இது வெறும் பேம்ப்ளெட் டிஸ்ட்ரிபியூஷன் தான், கூப்பன் டிஸ்ட்ரிபியூஷன் கிடையாது அப்படின்னு சொல்லி என்னுடைய கம்ப்ளைண்ட்டை அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. என்னுடைய லாயர் மூலியமா பண்ண கம்ப்ளைண்ட்டையும் அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அதற்கு பிறகு இணையதளத்தில் இந்த கூப்பன் விஷயம் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. ஸ்ரீரங்கம் தொகுதியில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க சென்ட்ரலைஸ்டாக திமுக இந்த கூப்பனை பிரிண்ட் போட்டு அனைத்து தொகுதிகளிலும் இருக்கக்கூடிய மக்களை ஏமாற்றி வாக்கு சேகரத்துக்கான ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. கும்பகோணத்துலையும் இந்த பிரச்சனை இருக்கு, சென்னையிலும் இந்த பிரச்சனை நடந்திருக்குது. இதை எதிர்த்து நம்முடைய தமிழக வெற்றி கழக தோழர்கள் எல்லா இடத்துலையுமே போர்க்குரலை உயர்த்தி இருக்கிறாங்க. அதனால பல இடங்கள்ல பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. கடைசியில ஆன்லைன்ல இந்த பதிவுகளை திமுகவினர் ஒரு விஷயத்தை எழுதியிருந்தாங்க. இந்த கூப்பனை டிஸ்ட்ரிபியூட் செய்யறதுக்கு நாங்க தேர்தல் ஆணையத்தில் அனுமதி வாங்கிட்டோம். ஒரு அனுமதி கடிதத்தை திமுகவின் சார்பில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஆன்லைன்ல வெளியிட்டு இருந்தாங்க. அந்த அனுமதி கடிதத்துக்கு தேர்தல் ஆணையம் ஒரு விளக்கத்தையும் ஆன்லைன்ல தெரிவிச்சிருந்தாங்க. அதுல இந்த கூப்பன் அப்படிங்கிறத மீடியாக்கள்ல ஒளிபரப்பு செய்யறதுக்கு மட்டும்தான் இந்த மாதிரிக்கு நாங்க அனுமதி கொடுத்தோம். இதை பிரிண்ட் போட்டு கூப்பனா கொடுத்து வாக்கு சேகரிக்கிறதுக்கு அனுமதி கிடையாது, அது சட்டப்படி குற்றம்னு வெட்ட வெளியில ஆன்லைன்ல தேர்தல் ஆணையம் அந்த பதிவை போட்டிருக்கிறாங்க. எனக்கு இங்க என்ன கேள்வி அப்படின்னா, இது தவறுன்னு தெரியுது, இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுது, இதை பண்ணும்போது தேர்தல் ஆணையம் அதை தடுக்கல, எதையும் கண்டுக்கல. நாங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணா இது வெறும் பேம்ப்ளெட் டிஸ்ட்ரிபியூஷன் தான் சொல்லி அதை ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. அதோட ஸ்கிரீன்ஷாட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அப்ப பேம்ப்ளெட் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லி என்னுடைய கம்ப்ளைண்ட்டை கேன்சல் பண்றாங்க. ஆனா பொதுவெளியில பாத்தீங்கன்னா இதற்கு அனுமதி கிடையாது, இது குற்றம்னு சொல்லி எழுதுறாங்க. அப்ப ஏன் தேர்தல் ஆணையம் திமுகவுடைய கேண்டிடேட்ஸ் மேல நடவடிக்கை எடுக்கல? அப்ப இந்த கேண்டிடேட்ஸ் இத்தனை நாட்களாக இந்த கூப்பனை கொடுத்து மக்களை ஏமாத்தி பிரச்சாரம் பண்ணிருக்கிறாங்க. அப்ப அந்த ஓட்டுகளை பெறுவதற்காக அவங்க எந்த வகையிலும் இறங்கறதுக்கு தயாராயிட்டாங்க. உண்மையிலேயே இவர்களுக்கு கேண்டிடேட்டா நிக்கிறதுக்கான எந்த தகுதியும் கிடையாது. இதையும் மீறி தேர்தல் ஆணையம் அந்த கேண்டிடேட்ஸை தேர்தலில் போட்டியிட அனுமதிச்சாங்க அப்படின்னா தேர்தல் ஆணையமே இது போன்ற தவறான செயல்களுக்கு துணை போகிறது அப்படின்றதுதான் அர்த்தம். எதற்காக இந்த இரட்டை வேடம் போடணும்? இணையதளத்துல பொதுவெளியில இது குற்றம்னு எழுதுறது, கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண ஆப்ல இது வெறும் பேம்ப்ளெட் டிஸ்ட்ரிபியூஷன் தான், கூப்பன் டிஸ்ட்ரிபியூஷன் கிடையாது அப்படின்னு சொல்லி அதை கேன்சல் பண்றது. அப்ப இது எந்த வகையில நியாயமான தேர்தல்? இங்க தமிழக வெற்றி கழகம் வாக்குகளுக்கு பணம் கொடுக்கவோ பொருள் கொடுக்கவோ அந்த மாதிரி எந்த விதமான விஷயங்களும் இல்லாம மக்களோட மக்களா நின்று மக்களோட பிரச்சனையை பேசி மக்களுக்கு நாங்க இதெல்லாம் செய்ய போறோம் வாக்குறுதியை கொடுத்து நேர்மையா தேர்தலை சந்திக்கிறோம். ஆனா எங்களை எதிர்கொள்ள முடியாம திமுக இந்த 8000 ரூபாய் கூப்பனை கையில் எடுத்து மக்களை ஏமாத்தி வாக்கு சேகரிச்சுட்டு இருக்காங்க. இது மக்களை முட்டாளாக்கக்கூடிய ஒரு வேலை. இந்த வேலையை செஞ்சு ஒரு திமுக கேண்டிடேட் ஓட்டு வாங்குறாரு அப்படின்னா அதை தேர்தல் ஆணையம் அனுமதிக்குது அப்படின்னா இந்திய ஜனநாயக முறைப்படி இந்த தேர்தலை எப்படி சொல்றதுனே தெரியல. இது ஒரு தேர்தலா, ஜனநாயக முறைப்படி நடக்கிற தேர்தலா இல்ல மக்களை ஏமாற்றக்கூடிய தேர்தலா அப்படிங்கிறதே ஒரு கேள்வியா இருக்குது. இதை நாங்க எல்லா இடங்களையும் பேசிட்டு வரோம். இன்னைக்கு வரைக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்கப்படல. தமிழ்நாடு மக்கள் இது அனைத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஊடக நண்பர்கள் இதை தயவு செய்து தமிழ்நாடு முழுக்க மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். தேர்தல் ஆணையம் இது போல செயல்படுகிறது என்பதற்கு வன்மையான கண்டனத்தையும் நாங்க தெரிவிச்சுக்கிறோம்.